Yes, today next 44 AD computation of business profit on presumptive basis to give relief to small taxpayers from maintenance of books of accounts and from getting the accounts audited. The income tax has framed the presumptive taxation schemes 44 AD, ADA and AE. அதாவது எல்லாருமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால கவர்மெண்ட் என்ன செய்யுது, உங்களுக்கு 44 ஏடின்ற ஒரு அட்டகாசமான ஆப்ஷன் கொடுக்குறீங்க. 44 ஏடின்றது வந்து என்னன்னா, நீங்க யாரும் என்ன செய்ய தேவையில்லை, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? ஏன்னா வச்சக்கூடியது ரொம்ப ஸ்மால் டேக்ஸ் பேஸுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயன்றதுனால என்ன செய்யறாங்க, அவங்க அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க? 44 AD. சரி, அப்ளிகபிள் டு யாருக்கு? ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். என்னங்க? அப்ப செக்ஷன் 44 AD யாருக்கு அப்படின்னா, 44 AD அப்ளிகபிள் டு யாருக்குங்க? ஒன்லி ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அன்டிவைடட் ஃபேமிலி, அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஆர் ரெசிடென்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அப்ப இந்த 3 பேருக்கு அவங்க தராங்க. யாருக்கு தரல? கம்பெனிக்கு தரல. HUF பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இல்லைங்களா? பட் இது எல்லாமே என்னவா இருக்கணும்? ரெசிடென்டா இருக்கும். நான் ரெசிடென்ட் HUFக்கோ நான் ரெசிடென்ட் HUFக்கோ இண்டிவிஜுவலுக்கோ கிடையாது. அப்ப செக்ஷன் 44 AD ஒன்லி அப்ளிகபிள் டு resident individual, resident HUF and resident partnership firm. என்னங்க? partnership firm. கிளியரா? சரி, அடுத்த கேள்வி. a person carrying on profession as referred to section 44A. அப்ப this provision is not applicable in the following. என்னங்க? not applicable in the following. ஆமா, என்ன செய்யறது கிடையாது, இதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றாங்க. எதுக்கு? எதுக்குங்க? லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். என்னங்க? 44 AD எதுக்கு அப்ளை ஆகாதுங்க? எல்எல்பிக்கு அப்ளை ஆகாத ஒரு சொல்லுங்க. A person carrying on profession as referred to section 44 AA. அப்ப the provision is not applicable. அப்ப யாரெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்களா அவங்கள கண்டிப்பா எங்க போயிடுவாங்க? 44 AB போயிடுவாங்களா? அதனால என்ன செய்ய தேவையில்லை, 44 AD is not applicable. சார், இந்த மாதிரி a person carrying on income in nature of commission or brokerage, இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அவங்க 44 AD வர முடியாது. ஏஜென்சி பிசினஸ் பண்றவங்களும் இதுல வர முடியாது, 44 AD வர முடியாது. அல்லது யாரெல்லாம் செக்ஷன் 44 AE இருக்கிறாங்க, அதாவது ஹைரிங் லீசிங் அண்ட் கூட்ஸ் கேரேஜ் ரெஃபர்ட், இவங்களாம் இதுல வர முடியாதுங்க. செக்ஷன் 44 ADக்கு வர முடியாது. அப்ப செக்ஷன் 44 ADக்கு வரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்னவாதான் இருக்கணும், ஒன்லி இந்த விஷயம் இல்லாத ஆட்கள். அப்ப லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வரலாம், ஆனா என்ன வரக்கூடாது? எல்எல்பி வரக்கூடாது. ஸோ எல்எல்பி இது நாட் அலோடு. அல்லது யாரெல்லாம் 44 AAல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறாங்களோ அவங்களும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ரெண்டாவது கமிஷன் புரோக்கரேஜ் வரக்கூடாது. நாலாவது ஏஜென்சி பிசினஸ் வரக்கூடாது. அஞ்சாவது ஏஇல வரக்கூடிய என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்ப சிம்பிளா தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் எல்எல்பி வரக்கூடாது, செக்ஷன் 44 AAல இருக்கக்கூடியவங்க வரக்கூடாது, அடுத்தது கமிஷன் அண்ட் புரோக்கரேஜ் பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க வரக்கூடாது, அதுல இருந்து இன்கம் ஏர்ன் பண்ணாலும் வரக்கூடாது. அல்லது a person carrying on agency business, என்னங்க? ஏஜென்சி பிசினஸ், அவங்க கண்டிப்பா வரவே கூடாது. கடைசியா வந்து a person carrying on business of flying, hiring, leasing, goods carriage in referred to section 44 AE, இதுல வைக்கக்கூடியவங்களா எதுல வரக்கூடாதுன்னு அவன் கிளியரா சொல்லிட்டான், 44 ADக்கு வரக்கூடாது. சரி,
44 ஏடிக்கு வரதா இருந்தா என்னதான் கண்டிஷன் அப்படின்றதுன்னா, வாட் இஸ் த கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க. அசசி மஸ்ட் பி என்கேஜ் இன் எனி பிசினஸ் அதர் தென் பிசினஸ் ரெஃபர் டு அபவ். மேலே சொன்ன பிசினஸ் தவிர எந்த பிசினஸ் வேணா வரலாம். அவங்க 44 ஏடிக்கு என்ன செஞ்சாங்க? தாராளமா வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் டர்ன் ஓவர் ஆப்ஷன் 1, டோட்டல் டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசிப்ட்ஸ் இன் த ப்ரீவியஸ் இயர் ஆஃப் எலிஜிபிள் பிசினஸ். அந்த எலிஜிபிள் பிசினஸ் என்ன? மேல சொன்ன பிசினஸ் இல்லாம இருக்கக்கூடாது. எலிஜிபிள் பிசினஸ் should not exceed 2 crores. சார் அவர் என்ன செய்யக்கூடாது? 2 கோடிக்கு மேல, என்னங்க 2 கோடிக்கு மேல என்ன செஞ்சிருக்க கூடாது? இருக்க கூடாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கிளியருங்களா? அடுத்தது ஆப்ஷன் 2, அல்லது சொல்றாங்க. அல்லது வேற அக்ரிகேட் அமௌண்ட் received during the previous year in cash does not exceed 5% of total turnover or gross receipts of such previous year. Then total turnover or gross receipts of the previous year of eligible business should not exceed 3 crores. இதான் திரும்ப ஆல்ரெடி படிச்சாச்சு. அதாவது உங்க பிசினஸ் நீங்க கிராஸ் ரிசிப்ட்ஸ் அல்லது டர்ன் ஓவர் 3 கோடிக்கு உள்ளதா இருக்கணும். என்னங்க 3 கோடிக்கு உள்ளதா இருக்கணும். 3 கோடிக்கு உள்ளதா இருக்கணும். அப்படி இருந்து அக்ரிகேட் அமௌண்ட், என்னங்க ஒட்டுமொத்த அமௌண்ட், அக்ரிகேட், இந்த வார்த்தை முக்கியம். அக்ரிகேட் அமௌண்ட் என்னங்க? ரிசீவ்டு டியூரிங் த இயர், என்னங்க during the previous year, does not exceed, என்னங்க does not exceed எத்தனை? 5% of the total turnover or gross receipts. 5% of total turnover. அப்ப உங்க டோட்டல் டர்ன் ஓவர்ல என்னப்பா? டோட்டல் டர்ன் ஓவர்ல என்ன இருக்கக்கூடாது? 5% எக்ஸீட் ஆகக்கூடாது. ஆமா, என்னங்க 5% எக்ஸீடட் ஆயிருக்க கூடாது. அப்ப கிளியரா சொல்லியாச்சுன்னா, அப்ப அந்த அமௌண்ட் 3 கோடிக்கு கீழே தான் இருக்கணும். உங்க டோட்டல் டர்ன் ஓவர்ல 5%. டோட்டல் டர்ன் ஓவர் ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் வச்சுக்கலாமே. 10 லட்சத்துல 5% எவ்வளவுங்க? 10 லட்சத்துல 10%னா 1 லட்சம். அப்ப 50,000 ரூபாய். அப்ப கேஷ் டிரான்சாக்சன், அதாவது அந்த வருஷத்துல நான் வாங்கின கேஷ் ரிசிப்ட் 50,000க்கு மேல போயிருக்க கூடாது. அப்ப என்ன இருக்குன்னா 9,50,000 ஃபுல் அமௌண்ட் எதுல இருக்கணும்? அதர் தென் கேஷா தான் இருக்கணும், பேங்க் டிரான்சாக்ஷனா தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அது வேற ரிசிப்ட் பை செக் drawn on bank or by bank drop which is not account paying shall be deemed to be in the receipt in cases. அதை இப்ப நல்லா கவனிக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம்னா, இப்ப எக்ஸாம்னா டைரக்ட் செக்ல போயிடுவாங்க. அதாவது செக் கொடுத்தா அதுல என்ன செய்யணும்? இந்த இடத்துல அக்கௌண்ட் பே செக்னு இருக்கணும். என்னங்க பேயினா ரிசீவர், பேயினா என்ன சொல்லுங்க இந்த இடத்துல? ரிசீவர். பேயி அப்படின்னா என்னப்பா? ரிசீவர். அப்ப ஒரு செக் நீங்க கொடுத்தீங்க, அப்படி செக் மாடல் இப்படி இருக்கும். செக் கொடுத்தா அந்த இடத்துல அக்கௌண்ட் பே செக் நீங்க போட்டு கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அந்த செக் யார் வேணா எடுத்துக்கலாம். அப்ப அந்த எக்ஸாக்டான பர்சன் ஹூ ரிசீவ்டு திஸ் அமௌண்ட்ன்றது யாருக்கு தெரியாம போயிடும். அதனால பேயோட நேம் இல்லை அப்படின்னாவே எதாவது கன்சிடர் பண்ணிக்குவாங்களா? கேஷா தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அப்ப சார் நான் செக் டீட்டெயிலும் கொடுத்தேன், அதனால அந்த 5% கான்செப்ட் வர முடியாது. என்னவா இருக்கணும்? அது கண்டிப்பா அக்கௌண்ட் பே செக்கா இருக்கணும். பேயோட நேம் இல்லைனாவே அது கண்டிப்பா இந்த மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது, கேஷா தான் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட் என்ன செய்யணும்? மிக முக்கியமா எடுத்துக்கொண்டால் இந்த செக்ஷன் 44 AD அப்ப உங்களுக்கு தீர்க்கமா புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைங்களா? அடுத்தது எஸ்டிமேட்டட் இன்கம். அந்த கான்செப்ட்ல ஒன்று முடிக்கல. டாக்ஸ் பாயிண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் கிளைமிங் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் சொல்லுங்க. சொல்லுங்க சார். எஸ், இந்த 2 செக்ஷன், அதாவது 80HH 80RRB in relevant assessment years. The assessee has not claimed any deductions under section 10AAA, 10HH or RB. இந்த 3 செக்ஷன்லயும் அவர் என்ன செஞ்சிருக்க கூடாது? டிடக்ஷன்ஸ் எதுவும் கிளைம் பண்ணிருக்க கூடாது. ஸோ இதை பத்தி நம்ம பின்னால பார்க்க தான் போறோம். நெக்ஸ்ட் எஸ்டிமேட்டட் இன்கம் ஒன்று சொல்றாங்க. என்னங்க? வாட் இஸ் கால்ட் எஸ்டிமேட்டட் இன்கம்?
எஸ்டிமேட் பண்றது 44 AD தானே. எஸ், இந்த இடத்துல பாருங்க முக்கியமான விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது. எஸ்டிமேட்டட் 44 ADல சார் நான் வந்து where amount of turnover or gross receipt is received by an account pay check or account pay bankrupt or use of ECS or through other prescribed electronic modes during the previous year or before the due date of filing return of income. சார் நான் அதாவது என்னுடைய வருமானத்து இல்லைங்களா 1 கோடி நான் சொல்லிட்டேன் இல்லையா. where the amount of turnover or gross receipt is received by an account pay check. இந்த வருமானம் அந்த 1 கோடியில நடந்திருக்கு டிரான்சாக்ஷன்ல, இதில் நடக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் அக்கௌண்ட் பே செக்கா நான் வாங்கியிருந்தேன். அக்கௌண்ட் பேனா நான் தானே ரிசீவர், சேல்ஸ் பண்ணா நான் தான் ரிசீவர். அப்போ எனக்கு எல்லா இதில் வந்திருக்கணும், அக்கௌண்ட் மூலமாவே வந்திருக்கணும். செக்கா வந்திருக்கலாம், அல்லது பேங்க் டிராப்டா வந்திருக்கலாம், அல்லது இசிஎஸ் மூலமா எனக்கு வந்திருக்குது அப்படின்னா கவலையே கிடையாது. எனக்கு எவ்வளவு கொடுத்தா போதும், நான் 6%. ஸோ என்னோட 3 கோடி டர்ன் ஓவர் சொல்றீங்க, 3 கோடி டர்ன் ஓவராக இருந்தாலும் 6% காமிச்சா எவ்வளோ ஆச்சு 3 கோடிக்கு. ஸோ 3 கோடிக்கு 6%. ஸோ 18 லட்சம். ஓகேம்மா பேசணும் 18. புரியுதுங்களா? ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.